அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்றைக்கி சந்திர கிரகணத்தை பற்றிய ஒரு அற்புதமான பதிவை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி பண்டிகையில் வரும் சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் 25/3/24 திங்கட்கிழமை, அதாவது இன்றைக்கு சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் காலை 10:23 மணி முதல் மதியம் 3:02 மணி வரை நடைபெறுகிறது. இந்த சந்திர கிரகணம் 4 மணி 36 நிமிடங்கள் நீடிக்கும். இந்த சந்திர கிரகணத்தின் உச்ச நேரம் மதியம் 12 மணி 42 நிமிடங்கள். சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது அதன் நிழல் சந்திரன் மீது படும். இதைத்தான் சந்திர கிரகணம் என்கிறோம். இது முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம் என்று 2 வகைகள் உண்டு. இன்று ஏற்படுவது பகுதி நேர சந்திர கிரகணம், அதாவது பெனிஃப்ரல் சந்திர கிரகணம். கிரகண காலத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? கிரகண காலத்தில் மந்திர ஜபம், தியானம் மற்றும் தவம் செய்வது மிகவும் சிறப்பு. கிரகண நேரத்தில் ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் அது 1000 முறை சொன்ன பலன் தரும். கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்தால் கிரக தோஷங்களும் தீரும் என்பது நம்பிக்கை. கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும். கிரகண நேரத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாது. சந்திர கிரகணத்தின் போது கூற வேண்டிய மந்திரம்: இந்திரோ அனலோ யமோ ரீக்ஷோ வருணோ வாயு ரேவச குபேர ஈசோக் நந்து இந்து உபராக உத்தவ்யதாம் மம. இந்திரோ அனலோ யமோ ரீக்ஷோ வருணோ வாயு ரேவச குபேர ஈசோக் நந்து இந்து உபராக உத்தவ்யதாம் மம. இந்திரோ அனலோ யமோ ரீக்ஷோ வருணோ வாயு ரேவச குபேர ஈசோக் நந்து இந்து உபராக உத்தவ்யதாம் மம. இந்த மந்திரத்தை சந்திர கிரகணத்தின் போது எத்தனை முறை வேண்டுமானாலும் நாம் ஜபிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்தி எங்களோடு இணைந்தால் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சந்திர கிரகணம் தொடர்பான என்னுடைய முந்தைய பதிவுகளில் லிங்கையும் இதையோடு இணைத்துள்ளேன். இதுவரை பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.